Let's get started with the webinar. So this webinar, we are going to talk about like if you are sufficiently insured or நீங்கலாம் வந்து இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் வந்து கரெக்டான அமௌண்ட்ல எடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வெபினார் தான் இது. So yeah, thank you all for joining this webinar. So we'll get this quickly done. So first of all, இந்த வெபினார்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம குயிக்கா வந்து let's go through. So first of all, we are going to talk about health insurance ஓட adequacy. So health insurance வந்து எல்லாருக்கும் adequate இருக்கா அப்படிங்கறது என்னங்கறத பார்க்கலாம். And also I would like any one participant to put a thumbs up, like if I'm audible or if you're facing any trouble, like just notify me so that we'll have this engaging session here. So yeah. So second thing வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா fixing gap in term insurance. So இன்சூரன்ஸ்ல வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு வந்து சப்போஸ் இப்ப கேப்ஸ் இருக்குன்னா அதை எப்படி நீங்க வந்து பார்க்கலாம், அதை நீங்க எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேசலாம். அண்ட் அகைன் the third thing we are going to discuss about the hidden financial risk that usually people ignore. So yeah, let's get started. So what does underinsured mean? So இந்த டேர்ம்க்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத வந்து we'll just see now. So the meaning of underinsured is that உங்களுக்கு கவரேஜ் நீங்க வந்து எடுத்திருக்கீங்க. So let's assume உங்க ஃபேமிலி சைஸ் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு 5 lakhs sum assured வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, will that be sufficient? Definitely no. Why? Because is that the sum assured value for one person is what we suggest is 5 lakhs. India there is a high range of medical inflation and all these things put together. So கம்மியான sum assured எடுத்துட்டு பிரீமியம் வந்து ஜாஸ்தியா பே பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனால நம்ம கம்மியா எடுக்கிறோங்கிற போது ஒரு தேவைன்னு வரப்ப நமக்கு அந்த தேவையை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற முடியாத அளவுக்கு இந்த இன்சூரன்ஸ் படும். where you will end up being underinsured. Second thing, எம்ப்ளாயரோட கவரேஜ் மட்டும் போதும். அதாவது இந்த குரூப் இன்சூரன்ஸ் இருக்கிறது இப்ப இந்த பேங்க்ஸ்ல ப்ரொவைடட் கவரேஜஸ் இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் போதும், தனியா இண்டிவிஜுவலா நம்ம எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 3 lakhs 5 lakhs கவரேஜஸ்க்கு ஹோல் ஃபேமிலி போறது will make us underinsured. And the third thing is like இப்போ வந்து கோபேமெண்ட் ஆப்ஷன் இருக்கிறது மூலமா பிரீமியம் வந்து கம்மியாகும். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 நீங்க பே பண்ணி ஃபுல் பிரீமியம் கட்டி நீங்க வந்து ஒரு 5 lakhs sum assured எடுத்துக்கிறீங்க, ஒரு யங் பர்சன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப இதே கோபேமெண்ட் ஆப் பண்றாங்கிற இடத்துல அவங்க 6,000 பே பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா, what people will attempt to is that like yeah, I'm getting a lesser premium payment and இதுல வந்து I'm having a high coverage அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. பட் end of the day when the claim comes, அதுலயும் 20% வந்து உங்க பாக்கெட்ல இருந்து போற மாதிரி இருக்கும், where you will put the money from your end and again only the 80% of the claim will be settled. இதே மாதிரி சப்லிமிட்ஸ் இருக்க பாலிசிஸ், சில பாலிசிஸ்ல வந்து சப்லிமிட்ஸ் இருக்கும், வேர் உங்களுக்கு வந்து இந்த டிசீஸ்க்கு வந்து இவ்வளவுதான் கவரேஜ் கொடுப்போம். லைக் ரீசென்ட்லி ஐ கேம் அக்ராஸ் அ பாலிசி வேர் இப்போ ஓவரால் சம் அஷ்யூர்ட் வந்து 10 lakhs இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஃப்ளோட்டர்ல 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, the sum assured will be equally divided to everyone. and அதை தாண்டி அவங்களால கிளைம் ப்ராசஸ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில கிளாஸஸ் இருக்கு. ஸோ எப்பயுமே இன்சூரன்ஸ் எடுக்கும் போகும்போது the hidden things and all these key points எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ரியாலிட்டி செக். இப்போ நான் சொன்ன மாதிரி ரைட் நவ் 5 lakhs கவரேஜஸ் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போவே வந்து that will not be sufficient because on an average ஐசியூக்கு வந்து லைக் பர் டே காஸ்ட் 25 அந்த ரேஞ்ச்ல இருக்கும். இது வந்து சிட்டி டு சிட்டி வந்து இந்த வேரியேஷன்ஸும் இருக்கும். இப்போ ஒரு சிட்டி லைக் சென்னை ஆர் பெங்களூர் இந்த மாதிரி இருக்க சிட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா the cost is very very high comparatively to the zone C's, where like zone C ல வந்து rest of India எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி இருக்க ஏரியாக்கெல்லாம் வந்து ஜோன் சில தான் வரும். ஸோ அவங்கள்ட்டையும் வந்து இப்போலாம் வந்து காஸ்ட் வந்து ஜாஸ்தியாயிட்டு தான் இருக்கு. அதுவும் நம்ம என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் போறோம், நார்மல் ஹாஸ்பிட்டலா இல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இல்ல வந்து நம்ம என்ன மாதிரி செலக்ட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து கூட அங்க வந்து ரூம்கான சார்ஜஸ் எல்லாமே வந்து வேரியேஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஒரு நாள் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கே நம்ம இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணும் போது அதோட சேர்த்து the other things that we have, doctor consultation and any other thing that is been there, that will also have impacts, right? So இப்போ வந்து ஒரு சின்ன சர்ஜரி, okay, like recently I came across a claim where even a cataract surgery is costing around lakhs. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கதான் செய்யுது. ஸோ அப்படி இருக்கும் போகும்போது நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சஃபிஷியன்டான அடிக்வேட் சம் அஷ்யூர்ட் வேல்யூ நம்ம வச்சிருந்தா மட்டுமே நம்மளால அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இல்லாத பட்சத்துல லைக் we will end up putting
money from our end, and where like இது வந்து நமக்கு வந்து அஃபெக்டும் பண்ணும். So these are all the factors. So end of the day நம்ம வந்து கரெக்டா சஃபிஷியன்ட் வேல்யூஷன்ஸ்ல எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட்டா, நான் வந்து எவ்வளவு எடுக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா, யூ கேன் ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு அஸ் அண்ட் வில் பி தட் ஹாப்பிலி ஹெல்ப் யூ அவுட். ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது நீங்க என்ன கீ ஃபீச்சர்ஸ் பார்க்கணும். லைக் இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் யூ ஆர் கைண்ட் ஆஃப் அண்டர் இன்சூர். ஸோ இப்போ ரூம் லிமிடேஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கணும். மீனிங் உங்களுக்கு வந்து சிங்கிள் பிரைவேட் ஏசி ரூம் வரைக்கும் கவர் பண்றாங்க அப்படின்னா தட்ஸ் ஓகே. அதுக்கு மேலேயே தேர் ஆர் மெனி ரூம்ஸ் லைக் டீலக்ஸ் ரூம்ஸ், சூட் ரூம்ஸ் அண்ட் ஆல் அதர் திங்ஸ். ஸோ நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு என்ன மாதிரி ரூம்ஸ்க்கு நீங்க வந்து போவீங்க. அந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்பெசிபிக் பாலிசிஸ்ல வந்து கவர் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்க்கணும். டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கிறத வந்து இட்ஸ் அ பிக் நோ. ஸோ நீங்க வந்து அதையும் வந்து படிச்சு பார்த்து தேவையில்லாத இடத்துல வந்து நீங்க வந்து இல்லாம எடுத்துக்கிறது வந்து அட்வைசபிள். அகைன் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாகலாம். பட் இருந்தாலும் ஒரு தேவைன்னு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறப்போ இது வந்து பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். கோபேமெண்ட் கிளாஸ் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எண்ட் ஆஃப் த டே யூ வில் புட் மணி ஃப்ரம் யுவர் பாக்கெட்ஸ். வெயிட்டிங் பீரியட்ஸ் வந்து நாமினலா 2 years ஸ்பெசிபிக் இல்னஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அண்ட் அகெயின் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் வந்து ஆவரேஜா 2 to 3 years இருக்கும். பாலிசி டு பாலிசி அதுவும் வந்து வேரியபிளா இருக்கும். And consumables cover பொறுத்த வரைக்கும் these are all the things like mask, syringe and all these things. இப்போ இது இல்லைனாலும் உங்க பாக்கெட்ஸ்ல இருந்து நிறைய மணி வெளில போற மாதிரி இருக்கும். மீனிங் these are the major thing that will consume over a claim. ஸோ உங்க கிளைம்ல வந்து ரூம் ரெண்டை தாண்டி எது அதிகமா வந்து ஒரு இடம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திஸ் வில் பி த மேஜர் திங். பிகாஸ் திஸ் இன்க்ளூட்ஸ் மாஸ்க், அந்த ஐவி போடுறதா இருக்கட்டும், ஒரு சலைன் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் லைக் திஸ் ஆர் த மைன்யூட் திங் தட் கம்ஸ் இன் ஹெவி குவான்டிட்டி. ஸோ அதனால வந்து சின்னதா இது இருக்கிறதுனால திஸ் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ இதுவும் நம்ம கரெக்டா வச்சிருக்கணும் பிளான்ல எடுக்கும் போது. அதுக்கடுத்து ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட். ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட்னு வரும்போது அந்த பாலிசியில அந்த சம் அஷூர்ட் எத்தனை தடவை ரீஸ்டோர் ஆகும். ஒரு டீசென்ட் பாலிசியில நீங்க வந்து எவ்வளவு தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து ரீஸ்டோரேஷன்ங்கிறதா இட்ஸ் அ குட் பிளான். இப்போ லெட்ஸ் சே சில பாலிசிஸ்ல வந்து ஒரு 3 times வந்து ரீஸ்டோரேஷன் நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுக்குறோம். தட் இஸ் அ டீசென்ட் பிளான். பட் லைக் யூ கேன் ஸ்டில் அவைல் அ பெட்டர் பிளான். ஸோ அதை தாண்டி நிறைய மார்க்கெட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரி விஷயத்தையும் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆப் பண்ணலாம். நோ கிளைம் போனஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளைமே பண்ணாததுக்கு உங்களுக்கு வந்து கம்பெனி சைட்ல இருந்து போனஸ் கொடுப்பாங்க which will increase your sum assured. So meaning let's say 10 lakh வந்து sum assured வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா no claim bonus will help in becoming 2x of this sum assured value. So இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லா அவங்க நோ கிளைம் பண்ணல, லைக் there is no claim in the policy that they have taken அப்படின்னு சொல்லி சொன்னா end of the policy year they'll have 50% of no claim bonus accumulated. So maximum எல்லா கம்பெனிஸும் இதுதான் ஃபாலோ பண்றாங்க. சில கம்பெனிஸ்ல வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகும் அண்ட் அதை எப்படி கொடுக்குறாங்கிறது வேரி ஆகும். The next year you are eligible for this amount also. இப்போ லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து 10 lakhs to 15 lakhs உங்களுக்கு வந்து no claim bonus accumulate ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த வேல்யூக்கும் வந்து நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். தட் இஸ் ஹவ் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். ஸோ யூஸ்வலாவே வந்து கார்பரேட் பிளான்ஸை தாண்டி நீங்க வந்து ஒரு பர்சனல் பிளான்ஸும் வச்சுக்கிறது ஒரு ரொம்பவே முக்கியம். அண்ட் இஃப் தேர் இஸ் எனி கேப், லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து கார்பரேட் பிளான்ல வந்து ஒரு 3 lakhs தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூ கேன் கன்சிடர் லைக் இஃப் யூ ஃபீல் லைக் த ப்ரீமியம்ஸ் ஆர் சோ ஹை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா யூ கேன் கன்சிடர் டைரக்ட் டாப் அப் ஓவர் உங்களோட கார்பரேட் பிளான் ஆர் லைக் ஒரு டிடக்டபிள் வச்ச பிளான் அந்த மாதிரி நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஆல்வேஸ் வாட் வி வுட் சஜஸ்ட் ஃப்ரம் ஆர் எண்ட் இஸ் டு டேக் ஃபுல் சம் அஷூர்ட் வேல்யூ டு செக்யூர் பெட்டர், லைக் ஏன்னா இது வந்து உங்களுக்கு பெட்டர் கவரேஜஸ் கொடுக்கும் எப்பயுமே. லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் அ மேஜர் திங் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் பீப்புள் வில் திங்க் ஒரு 10 lakh or 20 lakh கவரேஜஸ் இனஃப். இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கே வந்து 10 lakh or 20 lakhs நம்ம சஜஸ்ட் பண்றோம் போது டேர்முக்கு 10 or 20 வந்து போதும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அண்ட் அண்ட் ஸோ வந்து இப்போ எல்ஐசி பிளான்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எல்ஐசிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்மியான கவரேஜஸ் தான் வந்து மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்றாங்க. 10 or 20 lakhsக்கு வேர் த ப்ரீமியம் வில் பி லோ ஆர் தேர் வில் பி அன் ஆப்ஷன்ஸ் வேர் யூ வில் கெட் த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். ஒரு லெட்ஸ் சே நீங்க
இப்போ கட்டின பணத்தை எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு திருப்பி வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அண்ட் தெர் ஆர் லைக் என் நம்பர் ஆஃப் பாலிசிஸ் அவைலபிள் இன் மார்க்கெட். ஸோ அதுல வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, தெர் ஆர் பிளான்ஸ் லைக் யூலிப், வேற உங்களுக்கு வந்து மார்க்கெட் லிங்க் பிளான்ஸ் இருக்கும், வேற நீங்க வந்து போடுற பணத்தை வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் யூ வில் கெட் பெட்டர் கவரேஜஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. லைக் யூ வில் ஹேவ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் அட் ஒன் பிளேஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹவ் சீன் பீப்புள் பேயிங் 1 lakh அரௌண்ட் அஸ் அ ப்ரீமியம் டு கெட் அ சம் அஷ்யூர்ட் வேல்யூ ஆஃப் ஒன்லி 10 lakhs or 20 lakhs இந்த மாதிரி வேல்யூஷன்ல. ஸோ இந்த மாதிரி யூலிப் பிளான்ஸ் பக்கம் போறப்போ அவங்க வந்து அண்டர் இன்சூர்ட் ஆயிட்டாங்க. அவங்களோட சரியான தேவைக்கு வந்து அவங்க எடுத்துக்கிறது இல்லை. இப்போ டேர்ம் இன்சூரன்ஸோட தேவையே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பௌஸ் ஆர் கிட்ஸ்க்கு வந்து ஆஃப்டர் லைஃப் அவங்க வந்து ஒரு சஃபிஷியண்டா ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கணும் அப்படின்றதோட நோக்கத்துக்காக அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறது. 10 lakhs or 20 lakhs when considered with inflation, இந்த வேல்யூஷன் வந்து போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா போதாது. ஸோ இப்போ இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் பிளான்ஸ்லயே அதே மாதிரிதான் நிறைய பேர் வந்து நம்ம கட்டின பணம் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்ல நம்ம வந்து சர்வே ஆயிட்டோம்னா அது வேஸ்டா தானே போகும். ஸோ அப்போ நான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் பிளான்ஸ் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அது கோ வித் 1 crore கவரேஜ் வேர் லெட்ஸ் சே நான் வந்து 12,000 பே பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியமோட கொடுக்குறாங்க அப்படின்னா ஐ ஆப்ட் ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது எப்படி பார்த்தாங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம்ல இந்த வேல்யூஷன் கொடுத்துறாங்க அண்ட் எண்ட் ஆஃப் லெட்ஸ் சே 20 years down the line நம்ம பே பண்ண எல்லா அமௌண்ட்டும் அவங்க திருப்ப நம்ம கைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது சஃபிஷியண்டா இருக்குமா, அந்த வேல்யூ நம்ம சேர்த்து வச்ச காசா இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ இந்தியால ஆவரேஜ் இன்ஃபிளேஷன் இட்ஸ் அட் ரேட் ஆஃப் 4%. ஸோ இப்போ இந்த 4% இன்ஃபிளேஷனை இந்த வேல்யூஷன் வந்து நல்லிஃபை பண்ணிடும். ஸோ your money is not growing or compounding, whereas it remains same. So constant அதேவாதான் இருக்குது. So end of the day உங்களுக்கு அதே வேல்யூவை திருப்பி கொடுக்கும் போது அது வந்து வேரியேஷன்ஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து இட் டசன்ட் மேக் எனி பிகர் இம்பாக்ட். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா நான் ஒரு 10 ரூபாய் இப்ப நான் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டு 20 வருஷம் கழிச்சு நான் அதே 10 ரூபாய் அவர் கையில தர போறேன். ஸோ இப்போ அதுக்கு நான் வட்டி கட்டிருக்கணுமான்னு கேட்டா லைக் டெக்னிக்கலி எஸ், பட் அது எதுவுமே பண்ணாம without interest, without any growth, they will give you back the money. And where the valuation of the currency will be so low. So this is one thing you have to think carefully before taking an insurance. And again இத வந்து நம்ம இல்லாத போகும்போது இப்போ ஒரு பிளட் வின்னர் ஆஃப் ஃபேமிலியா இருக்கவங்க அப்படின்னா அவங்க இல்லாத போகும்போது அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு இன்கம் சோர்ஸா வர்றதுக்காக தான் நம்ம இன்சூரன்ஸ் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர்த்து இதுல வந்து ஒரு சேவிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டாவோ இல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டாவோ பார்க்க கூடாது. அண்ட் எப்பயுமே இன்சூரன்ஸ் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் பர்பஸா தான் பார்க்கணும். அண்ட் யூ ஹாவ் டு கீப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் இன் அ டூ எக்ஸ்ட்ரீம். ஸோ வந்து ரெண்டத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணாம இருக்கும் போதுதான் நம்ம வந்து அடிக்வேட்டா வந்து இன்சூர்டா இருப்போம். அண்ட் ஹவு மச் கவர் யூ நீட். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நான் சொன்ன கிரவுண்ட்ஸ் வந்து ஒரு 5 lakhs per person அப்படின்னா ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா நீங்க 20 lakhs எடுத்துக்கலாம் ஆன் ஆவரேஜ். இது சிட்டி டு சிட்டி அண்ட் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஆன் ஆவரேஜ் இங்க வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பிளான் பண்ணிட்டு நீங்க சம்மர் ஷார்ட் பிளான் பண்ணிக்கலாம். ஹியூமன் லைஃப் வேல்யூஷன் வச்சுதான் அவங்க வந்து இங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஹியூமன் லைஃப் வேல்யூஷன்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனி நபரோட உயிர் மதிப்புன்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அவங்களோட இன்கம் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஒரு நபர் வந்து ஒரு 80,000 சம்பளம் வாங்குறாரு ஒரு உதாரணத்துக்கு, அவங்களோட சேவிங்ஸோட கெப்பாசிட்டி வந்து 30,000 அவங்களால சேவ் பண்ண முடியும். ஒரு 50,000 தான் அவங்க வந்து ரன் பண்ணிருக்காங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொன்னா சப்போஸ் அந்த நபர் இல்லாத பட்சத்துல அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பா அந்த 50,000 தேவை. சோ இதை கால்குலேட் பண்ணி இன்ஃபிளேஷன்ல அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ இப்போ ஃபியூச்சர்ல அவங்க இல்ல ஒரு வேலை இல்லை அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து அதே ஸ்மூத்தா அதே இன்கமோட ஃபேமிலி ரன் பண்றதுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கறதெல்லாம் அக்சஸ் பண்றதுக்கு தான் HLV வந்து இருக்கு. அதே மாதிரி அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இங்க வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஸோ அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வந்து எப்படி பிளே பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிட்டக்கு நிறைய லிக்விட் அசட்ஸ் இருக்கு. மீனிங் இப்போ லெட்ஸ் சே ஒரு MFல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கனாலோ இல்ல வந்து லெட்ஸ் அஸ்யூம் தே ஹேவிங் ரெண்டல் இன்கம் ஆர் வேற ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் அசட்ஸ் தே ஹேவிங் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அசட்ஸ் கேன் ஆல்சோ பி கன்சிடர் டு ரெடியூஸ் த டேர்ம் கவரேஜ் வேல்யூ. ஸோ அவங்க கிட்டக்கு வந்து
ஒரு இன்கமோட ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் பேக்கப் இருக்கு. இதே ஒரு வேலை ஒரு பர்சன் கிட்ட லோன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ வந்து இப்பதான் புதுசா வீடு கட்டியிருக்காங்க, அதுக்கான லோன்ஸ் வந்து அவங்களுக்கு போயிட்டு இருக்கு, அந்த லோனே ஒரு 30-40 வருஷத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா லைபிலிட்டிஸ் இருக்கும்போது அந்த கவரேஜ் அவங்க எக்ஸ்டெண்டா எடுக்கிறதுங்கிறது அட்வைசபிள். நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப நீங்க வந்து புதுசா வந்து ஒரு லோன் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா கண்டிப்பா வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். அதே மாதிரி அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து இல்லாத பட்சத்துல தே சஜஸ்ட் யூ டு புட் டேர்ம் இன்சூரன்ஸ். அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் போட சொல்லிட்டு அவங்க வந்து கண்டிப்பா வந்து ரொம்பவே புஷ் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் இன் கேஸ் இஃப் த பர்சன் இஸ் டிசீஸ்ட், அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல முதல்ல இந்த கம்பெனி வந்து எவ்வளவு கடன் அவங்க வந்து பாக்கி வச்சிருக்காங்களோ அந்த வேல்யூஷனை எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறதுனா வந்து அந்த நாமினிக்கு போய் சேர்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கும் there is many acts actually. ஸோ மேரிட் உமன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ கல்யாணம் ஆனவங்க அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் பண்ணும் போதே இந்த ஆக்டும் சேர்த்து அவங்க வந்து பாலிசி போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒய்ஃபை தவிர வேற யாருக்குமே வந்து அந்த பணம் போய் சேராது. ஸோ இது வந்து எப்படி பார்த்தாங்கன்னா future-ல like even if the person is divorced or whatever the scenario is, they can't change the nominee where only the wife will get the amount. So on the full claim amount வந்து அவங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் she has to take the call whether இந்த loan வந்து settle பண்ணலாமா என்ன அப்படிங்கிறது எல்லாமே அவங்க எடுக்கிற காலா தான் இருக்கும். So this is how insurance works. ஸோ லைபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கு வந்து எப்பயுமே டேர்ம் கவரேஜஸ் வந்து டு த மேக்ஸ் எடுத்துக்கிறது அட்வைசபிள். இப்போ லெட்ஸே ஒரு ஹியூமன் லைஃப் வேல்யூஷன் வந்து ஒரு 5 crores வருது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னா you can consider taking 5 crores if you're having liabilities. But then if you're having more assets, you can consider to adjust. Okay, இப்போ 5 crores வருது, பட் எனக்கு வந்து அவ்வளவு கவரேஜ் தேவையில்லை, மேபி a 4 crore would work for me அப்படின்ற மாதிரி நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா you can, when you're having more assets as a backup, you can consider reducing your coverage. So yeah, அண்ட் இப்போ வந்து டேர்ம் பத்தி பேசணும், ஹெல்த் பத்தி பேசணும். பட் ஹெல்த்ல பேஸ் பிளான் மட்டுமே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா விச் த ஆன்சர் இஸ் ஆக்சுவலி நோ. ஸோ ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் 12 to 14% ஆவரேஜா இருக்கு அண்ட் த க்ரோத் இஸ் சோ டிராஸ்டிக் அண்ட் ஃபியூச்சர்ல இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ மோர் அஸ் வெல். ஸோ அப்படி இருக்கும் போகும்போது 20 lakhs கவரேஜ் இப்பவே வந்து பத்தாது அப்படிங்கிற சினாரியோல health insurance is always a lifelong commitment. இப்போ term insurance பொறுத்த வரைக்கும் what we usually suggest is நீங்க ரிட்டையர் ஆற வரைக்கும் பிளான் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. பிகாஸ் த நெக்ஸ்ட் பிளட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி வில் என்டர். அண்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும் வி சஜஸ்ட் ஆன் லைக் நீங்க வந்து 70-80 வரைக்கும் எடுத்துக்கலாம், ஏன்னா they will be earning throughout. இப்போ சாலரிடா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து த்ரூஅவுட் த இது பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. they do have a end point for their career. ஸோ அப்படி இருக்கும் போகும்போது மேக்ஸிமம் அவங்க ரிட்டையர் ஆறது பிளஸ் ஒரு 5 or 10 years அந்த மாதிரி எடுத்துக்கிறதா அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். நாட் அ ஹோல் லைஃப் கவர் வேற 100 years வரைக்கும் எடுத்துக்கணும். end of the day they'll end up paying a higher premium which is unnecessary. again அது கரெக்டான ஏஜ்க்கு கரெக்டான டேர்ம் டியூரேஷனுக்கு கரெக்டா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா they'll be properly insured where they can redirect the excess amount into investment or any other instrument to grow their money, right? So that's the reason. So அப்படி பார்க்க போகும்போது ஹெல்த் பொறுத்த வரைக்கும் ஃபுல் லைஃப் அண்ட் அதோட நீடே வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் இன் லைஃப் லெட்ஸே ஒரு 60 yearsக்கு அப்புறம் 70 yearsக்கு அப்புறம் தான் அதோட தேவையே அதிகமா இருக்குங்க போகும்போது அந்த டயத்துல இன்ஃபிளேஷன் என்னவா இருக்குங்கிறது இட்ஸ் a big question mark and nobody knows that. So அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும் போகும்போது பேஸ் பிளான் மட்டும் போதுமானா obviously no. There is a top-up plan where anything that is overflowing the base can be claimed. இப்போ let's say 20 lakh base policy மட்டும் வச்சிருக்காங்க and unfortunately there is a claim coming up for 25 lakhs அப்படின்னு சொல்லி சொன்னா 20 lakhs will be taken care by the insurance base and 5 lakhs should be from the claim's pocket. So அவங்க insured person ஓட பாக்கெட்ல இருந்து அந்த 5 lakhs வந்து வெளியில போற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும் போது இதை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக தான் வந்து டாப் அப் பிளான் இருக்கு. So anything that is overflowing the bucket of base plan will be covered under the top up plan. So எல்லாருக்குமே வந்து டாப் அப் பிளானும் நாங்க வந்து மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்றோம். அண்ட் இதோட காஸ்ட்மே வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பிளானோட இட் இஸ் வே மோர் cheaper and the cost is very low considering it has a huge gap in deductibles and all these things. அதனால வந்து இது எப்படி இருக்கு அண்ட் எல்லாரும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு கரெக்டான டாப் அப்பும் எடுத்து வச்சுக்கிறது இட் ஒர்க்ஸ். ஏன்னா இப்போ ஒரு 1 crore வரைக்கும் கூட நீங்க இதுல வந்து கவரேஜ் அவைல் பண்ணிக்க முடியும். பட் யா பேஸ் பிளான்ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே டாப் அப்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ ரீஸ்டோரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்காது, நிறைய there are some pros and cons, but like comparatively நீங்க வந்து ஒரு டாப் அப் இல்லாம எண்ட் ஆஃப் த டே நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து பே பண்றதுனால ஒரு டாப் அப் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இட் ஹெல்ப்ஸ் when needed. So yeah,
And almost we are here at the end. So உங்ககிட்ட ஒரு பாலிசி இருக்கு and you wanted to be checked and you wanted a review on that, or if you feel like நான் வந்து ஒரு 5 years or 10 years முன்னாடி நான் வந்து term insurance பண்ணேன் and now my income has grown, I do find there is something missing out because நான் அப்போ எடுத்த போகும்போது எனக்கு கம்மியான கவரேஜ் தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க and you wanted to increase the coverage or something like that, you can always feel free to reach out to us and we'll be happy to help. So இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம if there is any gap, what we will do is that we'll check on the gap. இப்போ நீங்க எடுத்துட்டு இருக்க இன்கம் பிளஸ் ஆல்ரெடி வச்சிருக்க டேர்ம் கவரேஜ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு அடிஷனலா தேவைப்படுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கேப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் ஃபார் எவ்ரி ஒன் இட் இஸ் அட்வைசபிள் டு டூ அ இன்சூரன்ஸ் செக் எவ்ரி 5 years ஒன்ஸ், பிகாஸ் நீட்ஸ் வேற மாதிரி இருக்கலாம், ரெக்குயர்மெண்ட் வேற மாதிரி இருக்கலாம். அண்ட் அகெயின் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட பாலிசிஸும் வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் நோவேர் ஃபிக்ஸ். லைக் லெட்ஸ் ஒரு 5 years முன்னாடி இருக்க ஒரு பிளான் இப்போ இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சம் கம்பெனிஸ் மே ஸ்டில் ரீடைன், பட் சம் கம்பெனிஸ்ல ஃப்ரெஷ் பாலிசிஸ் பண்ண முடியாது அதே இதுல. And again, what they'll do is that over a span, they'll start migrating the plan. இப்போ இந்த பிளான் வந்து we are no more having it. We would recommend you to go to the newer plans அப்படின்ற மாதிரி the next better available options வந்து they'll be pushing the claims. So this is how industry work. So அப்படி பார்க்கும்போது 5 years once review பண்ணிட்டு உங்களோட plan suggested இருக்கிறது is that sufficient or what அப்படிங்கிறது நீங்க எப்பவுமே செக் பண்ணிட்டே இருக்கிறது அவசியம். அதோட கண்டினியூட்டியை நீங்க வந்து மறக்காம ஃபாலோ பண்றதும் அவசியம். And when you find a better plan or when you find the current plan isn't sufficient, you can consider porting your plan also. So that's it. Thank you so much, everyone. Thank you once again for joining.